காவல்பறை நேட்டிவ் நேயர் அனைவருக்கும் வணக்கம். மதுரை மாவட்டம் கீழமாத்தூர் அருகே உள்ள ஒரு SM கார்டன் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது உரிமையாளரையும் கூட்டு வந்திருக்கோம். சார், SM கார்டன் அப்படின்னு வைக்கிறதுக்கு என்ன காரணம்? உங்க பேர் பாலகுரு. முதல்ல ஒரு வார்த்தை சொன்னாரு, இதோட உரிமையாளர் உரிமையாளர் நான் இல்ல, என் ஒய்ஃப். சூப்பர் மெயினா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த லெவல் போஸ்டிங் தான் எனக்கு. எஸ்எம்ன்றது என் பிள்ளைங்களோட பேரு. ஃபர்ஸ்ட் அந்த நேம் இனிஷியலா வச்சு நான் வந்து எஸ்எம் சொல்லி வச்சிருக்கேன். இதான். தென்னை மரம் எவ்வளவு தென்னை மரம் இருக்கு சார்? 600 இருக்குங்க மொத்தம். இது வகை வகையா இருக்குங்களா இல்ல ஒரே மாதிரி? அதாவது இப்ப நிறைய வந்திருக்கு, பட் வகை வகையா வைக்கிறது தப்புன்னு நான் நினைக்கிறீங்க? ஏன்னா எப்படின்னா ஒரே இனம் வந்து ஈஸியா வளர்க்கறது ஈஸியா இருக்கு. இப்போ ஒரே மாதிரி ஆடு வளர்க்கறேன்னு வளர்ப்பு முறை ஈஸி. அது மாதிரி நான் இது வந்து மெயினா வந்து நாட்டு தென்னை. நாட்டு தென்னை நம்ம மண்ணுக்கு உகந்த, நம்ம மண்ணுக்கு ஏற்ற, நம்ம மண்ணில் நல்லா வளரக்கூடியது நாட்டு தென்னை. காய் சின்னதா இருந்தாலும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். அது உண்மைதான். அது அதாவது நீங்க நிறைய வந்திருக்கு தென்னையில ஹைபிரிட் 1.5 வருஷம் 2 வருஷத்துல காய்க்கிறது. அதோட லைஃப்ல ரொம்ப கம்மி. அதெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம். இது வந்து 2 வருஷத்துல காய்க்கிறது எவ்வளவு தூரம் குயிக்கா காய்க்குதோ அது மாதிரி குயிக்கா அது அழிஞ்சு போயிடுது. பட் இது வந்து அப்படி கிடையாது. 7 வருஷம் கழிச்சுதான் பலன் தரும். ஆனா 80 வருஷத்துக்கு மேல வந்து இதோட இது பல 80 வருஷம் தாராளமா. வேற தென்னைக்குள்ள ஊர்ல ஒண்ணுமே வச்சிருக்கீங்களா? என்ன இந்த மாதிரி ஐட்டம்லாம் என்ன சார்? இதுவா? இது இந்த உலகத்திலே விலை உயர்ந்த சந்தன மரம். சரி, சந்தன மரங்கள், சந்தன கண்டு. எவ்வளவு கண்டு வச்சிருக்கீங்க? நிறைய இருக்கு. இது ஒரு 1200 இருக்கு மொத்தம். எவ்வளவு நாள் அதை வளர்த்துட்டு இருக்கீங்க? இப்ப ரீசெண்டா இது வச்சு வந்து 1.5-2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் இது நான் வைக்கும்போது இவ்வளவு சின்ன கண்டு. இதோட ஸ்பெஷல் கேரக்டர் மரம் இது. ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் பக்கத்து மரத்துல இருந்து தான் சத்து எடுத்து வளரும். ஒரு ஒட்டுண்ணிட்டா வரும். ஓகே, சூப்பர். சின்ன கன்றா தரும் போதே என்ன பண்ணுவாங்கன்னா அகத்தி வச்சுதான் தருவாங்க. அதுல இருந்து சத்து எடுத்து தான் வளரும். 2 வருஷம் கழிச்சு இது வந்து 2 வருஷம் தாக்கு பிடிச்சு வளர்ந்துச்சுன்னா அப்புறம் தானா வளர ஆரம்பிச்சிடும். இதுல ரெண்டாவது, இது வந்து எல்லா மண்ணிலையும் வைக்கலாம், யாருனாலும் வளர்க்கலாம். சந்தன மரம் விழிப்புணர்வு யாருக்குமே இல்லாம இருக்கு. சந்தன மரம்னா ஏதோ சட்டத்துக்கு புறமானதோ அப்படின்றலாம் ஒண்ணும் கிடையாது. இது வந்து நம்ம 2 வருஷம் கழிச்சு நம்ம வளர்ந்ததுக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்மளோட இடத்தோட சிட்டாடங்கள்ல பதிவு பண்ணிடணும். இத்தனை மரங்கள் இருக்கு அப்படின்றது. அந்த வியோட்ட கொண்டு போய் போனா அவங்க பதிஞ்சு கொடுத்துருவாங்க. இது வந்து வெட்டுறதுக்குரிய ரைட்ஸா நம்ம எடுத்துக்கலாம். வெட்டும் போது இது வந்து நமக்கு உரித்தான மரம் சொல்லிட்டு அது நமக்கு அரசாங்கத்துக்கு நம்ம வெட்டுற பருவம் வந்து அரசாங்கத்துக்கு அந்த சம்பந்தப்பட்ட துறையை வந்து நம்ம அணுகுனா அவங்களே வெட்டி எடுத்துக்குவாங்க. நமக்கு ஒரு 80% வரைக்கும் கொடுக்கும். அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஆமா, 80% நமக்கு 20 அவங்க. அந்த மரம் நம்ம வளர்க்கனால பலனும் உண்டு. 25 வருஷம் கழிச்சு இந்த மரம் வந்து பல லட்சங்கள் போகும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க. வேற என்னன்னா வச்சுக்கீங்க, ஆடு இருந்துச்சு, வாத்து இருந்துச்சு. அதாவது இன்னைக்கு ஒரு இப்போ செம்மறி ஆடு வளர்க்குறோம். அது இதெல்லாம் எப்படின்னா ஒரு நம்ம பெருசா ஒன்னும் அது மேல கான்சன்ட்ரேட் எல்லாம் பண்ண தேவையில்லை. இடம் இருக்கிறதுனால நாங்க பாட்டு திறந்து விடுவோம். அதான் மேய்து தண்ணியை குடிக்குது. ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா அது ஒரு பெரிய லெவல்ல வருமானம் தரக்கூடியதா இருக்கு. அதனால தீக்கோழி மாதிரி ஒரு கோழி இருந்துச்சு, கருப்பு கலர். அது வான் கோழி. எல்லாம் குஞ்சா வளர்க்குறோம். இந்த மாதிரி இடங்கள்ல வளர்க்கும் போது தேவையில்லாத பூச்சிகள் வந்துச்சுன்னா வரவிடாது. சோ இங்க அந்த மாதிரி பயத்துக்குலாம் இடமே கிடையாது. சோ அந்த வான் கோழி எல்லாம் வளர்க்குறோம். அப்புறம் இன்னொரு கோழி பார்த்திருப்பீங்க, கருப்பா இருக்கு. ஆமா, கருப்பா இருக்கு. கருப்பு. அது வந்து கருங்கோழி. அது வந்து ஒரு மருந்து கோழின்னு சொல்லுவாங்க. மருந்து மாதிரி அவ்வளவு சத்தானது. அந்த முட்டையை வந்து கை குழந்தைகள் கூட சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கும். அந்த முட்டையோட விலை மார்க்கெட்ல 30 ரூபா. மத்த முட்டை விலையே. ஆமா. இங்க ஒரு சில விஐபிஸ் வர்றவங்க அந்த முட்டையை மட்டும் கேட்டு அவங்க வாங்கிட்டு போவாங்க. சின்ன சின்ன ஒர்க்குகள் நடந்துட்டு இருக்கு. முன்னாடி பார்த்தா ஒரு 40 கால் ஒர்க் ஓடிட்டு இருக்கு. இங்க ஒரு ரூம்ஸ், மேல மாடியில ஸ்விம்மிங் பூல். இது உங்களுக்கு இந்த இடத்துக்கு வரணும்னா எந்த லொகேஷன் கரெக்டா சொல்லுங்க, பாத்துக்கலாம். நேர மதுரை காலவாசல், மதுரையில இருந்து வர்றவங்க காலவாசல், அதே பாதையில நேர டுவர்ட்ஸ் தோரிமான் கீழமாத்தூர் பக்கம் வந்தீங்கன்னா அதுல இருந்து 4 ரோடு ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல் பேரு அது விஜயா கார்டன். ஒட்டுன சந்துக்குள்ள வரணும். ஆமா. வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டா திருப்பி வந்து ஒரு டர்ன் லெஃப்ட். நீங்க காலவாசல்ல இருந்து பாத்தீங்கன்னா
6 கிலோமீட்டர் தான், 6 கிலோமீட்டர் 15 நிமிஷத்துல வந்துடலாம். அங்க வந்து எஸ்எம் கார்டன் சொல்லி ஆர்ட்ஸ் போர்டு வச்சிருக்கீங்க. வர்ற அளவு பாத்தீங்கன்னா அங்க இருந்து வர்றதுக்கு தெரியலன்னா அங்கங்க போர்டு போட்டு அம்புக்குறி போட்டு வச்சிருக்காரு. அந்த கார்டனுக்குள்ள போய்க்கலாம். ரூம்ஸ் எத்தனை ரூம்ஸ் ஃபியூச்சர்ல பண்ணலாம்? நிறைய பண்றேன். இப்போ ஒரு 20-30 பேர் வந்து தங்கிட்டு போற மாதிரி நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. ரிசார்ட் ஸ்டைல்ல பண்றோம். அப்புறம் கிரவுண்ட்லயே 2-3 ஜென்ஸுக்கு தனியா, லேடிஸ் தனியா ஸ்விம்மிங் பூல் இங்க ஓடிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு 200 பேர் உட்கார்ற மாதிரி கால் பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு. அது ஹால் பண்ணிட்டு இருக்கும் போதே 4-5 புக்கிங் வந்து ஃபங்க்ஷனும் முடிஞ்சு ஓடிச்சு. வேற என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் நீங்க ரெடி பண்ணி தரீங்க? ஃபுட்டு வந்து இப்போ நீங்க வில்லேஜ் சைடுல இங்க பண்ற மாதிரி நம்ம மதுரை ஸ்டைல் இருக்கு இல்லையா? ஆமா. ஒயிட் ரைஸ், மட்டன் சுக்கா, மட்டன் சிக்கன், அந்த மாதிரி எது வேணாலும் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. இங்க இந்த பச்சத்துக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து வில்லேஜ் ஸ்டைல்ல பண்ணி கொடுத்தேன். ஈவினிங் டைம்ல அலோவ் பண்றீங்களா தங்குறதுக்கு? அது கரண்ட் மற்ற எல்லா வசதியும் செஞ்சு வச்சிருக்கீங்க? பண்ணிருக்கோம். ஃபுல்லா வந்து பவர் கட் ஆனாலும் நான் லைட்லாம் யூபிஎஸ் வச்சு பண்ணிருக்கீங்க. அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. வேற அங்க ஊஞ்சல் போட்டுக்கீங்க. அதாவது பார்க் மாதிரி கல்லு வச்சு அப்படியே டிசைனா 2 பேர் உட்காந்துருக்க மாதிரி போட்டோ ஷூட்டுக்கும் சூப்பரா வச்சுக்கீங்க நீங்க. பொதுவா இன்னைக்கு இந்த குழந்தைகளுக்காக தான் பேரண்ட்ஸ் வந்து டைத்தையும் செலவு பண்ணுவாங்க, கண்டிப்பா பைசாவும் செலவு பண்ணுவாங்க. ஆமா, கண்டிப்பா. அந்த குழந்தைங்களை கவர் பண்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கும் தனியா ஸ்விம்மிங் பூல், சில கேம்ஸ் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆமா, பிள்ளைங்க வந்தா ஒரு என்டர்டைன்மெண்டோட போகணும் அப்படின்றதுக்காக அது வேற நடந்துட்டு இருக்கு. அந்த ஸ்விம்மிங் பூலோட கெப்பாசிட்டி எவ்வளவு சார்? அதுல ஒரு அட்டத்தையும் அது நீங்க எங்கேயும் பாத்துருக்க மாட்டீங்க. அதான் விஷயம். அதான் ரூஃப் டாப் ஸ்விம்மிங் பூல் வீடியோ எடுத்திருக்கோம். நாங்க அதுல வீடியோல காட்டுறோம். ரூஃப் டாப் ஸ்விம்மிங் பூல்லே பாத்தீங்கன்னா மேல இருந்து குதிக்கிற மாதிரி ஒரு கிணத்துக்குள்ள குதிக்கிற மாதிரி அந்த வசதி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. அதோட கெப்பாசிட்டி ஒரு 20-30 பேர் அட்டத்தையும் குளிக்கலாம். வாட்டர் லெவல் எத்தனை லிட்டர்? அது இப்போ ஒரு 18, அது ஒரு 50,000 லிட்டர். 50,000 லிட்டர் போடும். அப்பப்ப கிளீனும் பண்ணிடுங்க. என்னன்னா இன்னைக்கு எங்கேயுமே நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. ஸ்விம்மிங் பூல்னு எடுத்துக்கிட்டா அந்த தண்ணியை 1 வாரம் 15 நாள் வச்சு குளோரின் போட்டு ரீசைக்கிள் பண்ணுவாங்க. நீங்க அப்பப்ப நாங்க வந்து யாரு குளிக்கிறாங்களோ உடனே வந்து எங்க ஃபார்ம் இருக்கிறதுனால ஃபுல்லா அண்டர் கிரவுண்ட் லைன் போட்டிருக்கோம். ஓகே, திறந்து விட்டுருவோம். தண்ணி இப்ப அண்டர் கிரவுண்ட்ல போயிடுவாங்க. எங்கேயுமே வெளியே தெரியாது. அண்டர் கிரவுண்ட்ல லைன்ல போயிடும். அடுத்து குளிக்கிறவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதே மாதிரி முடிச்ச உடனே அடுத்த ஆள் கிளீன் பண்ண ஆள் ரெடியா நின்னாங்க. ஆமா, அதெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஃபியூச்சர்ல என்ன மாதிரி நீங்க வசதி பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஃபியூச்சர்ல அது இப்போ இவ்வளவு பேர் வந்து போறாங்க இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு அவங்க வந்த ஆயில் மசாஜ் மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்புறம் வந்து இந்த இயற்கை வைத்தியம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஃபியூச்சர் பிளான் எல்லாரும் அதான் விரும்புறாங்க. இயற்கை சாப்பாடு, இயற்கை வைத்தியம். டாக்டர்ஸ் எல்லாம் வந்து தற்செயலா வந்தவங்க பார்த்துட்டு போயிட்டு எங்களுக்கு அதாவது இயற்கை வைத்தியம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது கேம்ப் பண்ற போறோம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி தான் நாங்க அந்த ரூம்ஸ் எல்லாம் ரெடி மல்டிபிள் ஸ்பெஷலாவே பண்றீங்க. அதாவது ரிசார்ட் பிளஸ் ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து வர்றவங்க வந்து சரியா சும்மா கெஸ்டா வர்றவங்க கூட இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ட்ரீட்மெண்ட்னு கிடையாது, ஒரு ரீவாம் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. உடம்புக்கு ஆயில் மசாஜ் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அந்த ஆங்கிள் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொன்னு கேள்விப்பட்டேன், ஒரு அசோசியேஷன்ல நீங்க ரொம்ப வருஷமா செக்ரட்டரியா இருக்கீங்கன்னு சொல்லி. ஆமா. என்ன அசோசியேஷன்ல எவ்வளவு வருஷமா இருக்கு? அது வந்து ஒரு 600 வீடு இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட். 600 வீடு. அப்புறம் பப்ளிக் எவ்வளவு? ஒரு 2000 பேர் இருப்பாங்க. சூப்பர். அதுல என்ன போஸ்டிங்ல இருக்கீங்க? செக்ரட்டரி. எத்தனை வருஷமா இருக்கீங்க? அது 12 வருஷமா இருக்கு. தொடர்ந்து 12 வருஷமா இருக்கீங்க. ஆமா ஆமா. 12 வருஷமா பாத்தீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட் நேம் சார் சாந்தி சதன் அபார்ட்மெண்ட்ல ஒரு 12 கோச்சடையில 12 வருட காலமா பாத்தீங்கன்னா இவர் வந்து செக்ரட்டரி வர்றாரு. அது போல பாத்தீங்கன்னா பொங்கல் விழா, நியூ இயர் விழா, கிறிஸ்துமஸ் விழான்னு சொல்லி அனைத்து விழாக்களையும் சிறப்பாக கொண்டாடுவாங்க. அவ்வளவு பேர்த்தையும் வர வைப்பாங்க. இன்னொரு ஹைலைட் இவருக்கு இருக்கு, தமிழ்நாட்டுமே எங்கேயும் இல்லாது. எலெக்ஷன் டேட்ல ஒரு போர்டு வச்சிருந்தீங்க. என்ன போர்டு வச்சிருந்தீங்க மட்டும் சொல்லுங்க. அதாவது எங்க அபார்ட்மெண்ட் அது கேட்டட் கம்யூனிட்டி, ஒரு யாருமே வந்து எங்களை மீறி பெர்மிஷன் இல்லாம உள்ள வர முடியாது. அதுல என்னன்னா எந்த அரசியல் கட்சி வந்து பணம் கொடுக்குற நோக்கோட வந்தீங்கன்னா நாங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கு தகவல் கொடுப்போம்னு சொல்லி நாங்க ஒரு பெரிய போர்டே வச்சுட்டோம். இது தமிழ்நாட்டுல எங்கேயும் வச்சுக்கல, கிராமங்கள்ல வேணா சொல்லியிருப்பாங்க. இவர் போர்டு வச்சிருந்தாரு, பணம் கொடுக்கும் நோக்கத்தோடு உள்ள யாரும் நுழைய வேண்டாம் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாரு. அது பெரிய ஹைலைட் ஆச்சு. அது மட்டும் தான் கொரோனா நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா இவங்க அபார்ட்மெண்ட் மூலியமா வந்து நிறைய வந்து உதவிகள் பண்ணியிருந்தாங்க.
அது மதுரையில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். பல விருதுகளையும் இவர் வாங்கியிருக்காரு. நம்ம இந்த கார்டன், இவர் பசுமை கார்டன் அது மட்டும் இல்லாம இயற்கை வளத்துக்காண்டி பண்றாண்டக்காண்டி நம்ம 2023 2022க்கான இயற்கைக்கான விருதையும் நம்ம காவல்பாறை அறக்கட்டளை சார்பா வந்து மிஸ்டர் பாலகுரு சாருக்கு வந்து நாங்கள் வந்து நியூ இயர் அன்னைக்கு நாங்கள் வழங்குறோம். அதில் நாங்கள் வந்து பெருமையை எடுத்துக்கிறோம். இன்னொரு நிகழ்ச்சியில சாரை திருப்பி வந்து இதெல்லாம் ரெடியான பிறகு நாங்கள் திருப்பி வந்து பார்க்குறோம். என்னென்ன இருக்கு, என்னென்ன வசதிகள் இருக்கு, என்னென்ன எல்லாமே இது வீடியோக்குள்ள இருக்கு. எல்லாருமே பாருங்க. கீழே அவரோட நம்பரும் இருக்கும், நீங்க தொடர்பு கொள்ளலாம். இங்க வரதுக்கான அனைத்து வழிகளையும் நாங்கள் பார்த்துருக்கோம். உங்களுக்கு நியூ இயர் வாழ்த்துக்களும் பொங்கல் நல்வாழ்த்து தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். நீங்க நியூ இயர் வாழ்த்து சொல்லுங்க. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வரும் புத்தாண்டு கடந்த ஆண்டை விட சிறப்பாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்தும் சேர்த்து சொல்லிருங்க. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்து சேர்த்து சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். தேங்க்யூ.